மேல கொண்ட போட்ட சாமி அறையா சாமி அறையா சாமி அறையா தாறுமாற பாட்டு பாடும் தாறுமாற பாட்டு பாடும் தாறுமாற பாட்டு பாடும் தவளவாயணி 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 அருமையாக அருமையாக பாட்டு பாடும் இழுச்சவாயனே 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 ஏய் யார் இழுச்சவாயன் யார் இழுச்சவாயன் யார் இழுச்சவாயனா யார் இழுச்சவாயன் தெரியுமா நீங்க மட்டும் பாடலாம் நான் பாடினா குத்தம் இல்ல அது மட்டும் ஒத்துக்குற இது மட்டும் ஒத்துக்குறாதோ ஏயா நான் சந்திச்ச நாரதர் பூரா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப கிளம்பு 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 உனக்கு பிடிக்கலையா கிளம்பு 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 ஏய் அவங்க எல்லாம் போய்க்கிட்டு தானே நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க கிளம்பு 10 மணிக்கு உட்கார்ந்தாலுங்க டேய் பூதி டேய் போய் என் பையில ஒரு கட்டிங்க 4 இட்லி இருக்கு போய் சாப்பிட்டு போய் பர்றா போ ஏய் குடியாரப்பேல நான் வந்து என்கிட்ட பேசியா வந்தவங்களை வரவேற்பதுதான் தமிழருடைய பண்பாடு எங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க அப்படியா ஆமா வரவேற்பு கொடுத்தீங்களா வரவேற்பு கொடுக்கறோம்னா நீங்க யாரு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க யாரா இருந்தா யாதும் முறை யாவரும் கேள்வின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க வந்தா எதிரியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி உட்காந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து உபசரிக்கிறதாங்க தமிழர் மரபு இப்படித்தான் எதிரிக்காரர்களை நான் ஒரு தடவை கூப்பிட்டேன் சரி அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அனாவசியமான ஆளுகளை நம்மளுக்கு தெரியாத ஆளுகள் இருக்காங்க சரி ஒரு ஊருக்கு போறோம் ஒரு ஊருக்கு நம்ம போறோம் போன உடனே நம்ம தெரியாத ஆளுங்க ஐயா இந்த மாதிரியா ஒரு ஐயா ஒரு நாட்டாம வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்ப தட்டுங்கள் திறக்கப்படும் கொடுக்கப்படும் அப்ப அந்த கதவு தட்டினாத்தே அவங்க திறப்பாங்க ஐயா இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சரி இப்ப என்னைய தேடி வந்திருக்கீங்களா இல்ல இப்ப யார தேடி நீங்க வந்தீங்க எங்க இடம் எதுக்கு வந்திருக்கீங்களே நீங்க யாருன்னு நாங்க கேட்க கூடாதா யாருன்னு நீங்க கேக்குறது முறையானது கேதேன் சரி நீங்க கேட்ட விதம் தான் தப்புன்னு நான் சொல்றேன் என்ன கேட்ட தப்பு மண்டை மேல கொண்டப்பட்ட சாமியார்னா நான் என்ன பார்த்தா சாமியார் மாதிரி தெரியுதா இப்படித்தான் சாமியார்கள் எல்லாம் ரொம்ப வேஷம் போட்டு புறம் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுறாங்க வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறாங்களா காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுல ஒரு ஆள் வந்து நாரதர் வேஷம் போட்டிருக்காரு சரி ஒரு ஆள் வந்து அலுமாரி வேஷம் போட்டிருக்காரு ஒரு ஆள் வந்து சிவபெருமான் வேஷம் யாரையா சொல்ற நீ இல்லங்க சாமியாரா சொல்றீங்க ராமர் வேஷம் போட்டு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறேன் அவங்கள சொல்றீங்களா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுயா அப்ப எந்த சாமி தேவலோகத்துல வந்திருக்கேன் மேலூர்ல இருந்து இந்த கொட்டாம்பட்டி மேலூரா கொட்டாம்பட்டி மேல முட்டாப்பல கொட்டாம்பட்டி மேல கிடையாது 14 உலகங்கள்ல எங்க உலகம் சத்திய உலகம் மேல இருக்க உலகம் அதனால மேலோகத்தை சுருக்கி மேலூர்ண்டே மேலோகத்தை சுருக்கி மேலூர் எதுக்காக இங்க வந்தீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க கேக்குறீங்களா பூலோகத்துக்கு ஒரு சின்ன விஷயமா கலகம் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன் போலீஸ் காவல்துறை ஐயா இருக்காங்களா எதுக்கு அப்ப காவல்துறை அதிகாரியை கூப்பிடுற கலகம் பண்ண வந்திருக்காரு காசுன்னு பார்க்காம படம்னு பார்க்க கோடிக்கணக்கில் செலவழிச்சு நாடான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க சரி இங்க வந்துட்டு கலகத்தை இழுத்து விட்டு போனோம்னு சொன்னீங்கன்னா கலகம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கலகம் கிடையாதுங்க பூலோகத்துல மனுஷன் அடிச்சு கிடக்குறாங்களே அதை சொல்றீங்களா நீங்க அந்த மாதிரி சண்டை கிடையாது அப்ப எந்த சண்டை மனிதனுக்கு வந்தாது அது வந்து சண்டை ஒரு ஊருக்கு ஒரு ஊர் வந்தா அது வந்து கலவரம் சரி ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு வந்து அது வந்து போர் நான் செய்யக்கூடியது கலகம்னா கால் வைத்தால் கலகம் நாட்கடந்தால் நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு கலகம்னா என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க சொல்லுங்க மனிதனுக்கு மனிதன் போராமையில அடிச்சுக்கிட்டு கிடக்கிறது அது வந்து சண்டை நான் செய்யக்கூடிய கலகம் எப்படின்னா சரி நியாயத்துக்காக குரல் கொடுக்கறது இப்ப ஒரு முதலாளி இருக்காரு அந்த முதலாளிக்கு கீழே ஒரு 1000 தொழிலாளிகள் வேலை பார்க்கறாங்க அந்த முதலாளி அவங்களுக்கு எல்லாம் ஒழுங்கான ஊதியம் கொடுக்கலைன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்களா வேலை நிறுத்தம் பண்ணுவாங்களா அதுக்கு பேர் தான் கலகம் ஏன்னா நம்மளுடைய உரிமைகள் எங்க மறுக்கப்படுதோ சரி நம்மளுடைய உரிமைகள் எங்க மறுக்கப்படுதோ நமக்கு எங்க அநீதி நடக்குதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு பேர் தான் கலகம் இப்படி ஒண்ணு காரணம் நம்ம கலகம் இருக்கு ஆமா நான் கலகம் எப்படி பண்ணுவேன் தெரியுமா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் சந்துக்குள்ள வீடு கட்டி விட்டியான் சரி சந்துக்குள்ள வீடு கட்டி விட்டியான் 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சு நான் விளக்க போனேன் சரி விளக்க போனா எங்க அண்ணன் அடிக்கும் போது நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா என்னையா பண்ணன போய் செங்கல் எடுத்துக்கிட்டு எரிச்சு விட்டேன் செங்கல் எடுத்துக்கிட்டு எரிச்சு விட்டு மண்டையை உடைச்சு விட்டேன் நேரா போனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஐயா இவன் தாயா செங்கல் எடுத்து மண்டையை உடைச்சாண்டு சரி அப்ப கூப்பிட்டு ஐயா கூப்பிட்டு கேட்கிறாரு டேய் தம்பி இவனா நீ யாரா அவனை அடிச்சா அவனை மண்டை உடைச்ச சார் செங்கலை எடுத்து விரிஞ்சது உண்மைதான் மண்டை உடைஞ்சது உண்மைதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா என் கண்ணம் பாருங்க என் கண்ணு மாறுகண்ணு 2 உருவமா தெரிஞ்சிச்சு
2 உருவமா தெரிஞ்சிச்சு. சரி செங்கல் எடுத்து வீசினேன். ஆ, இங்கிட்டு இங்கிட்டு 2 உருவத்துல இருக்கே. ஆ, சரி நடுவுல வீசினா இங்கிட்டு இங்கிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி வீசினாங்கயா. ஆ. மேல பட்டுருச்சுங்கயா. அப்படி இதுதான் நடந்த உண்மை. ஏய்யா, அப்ப அந்த அந்த காவல்துறை ஐயா என்னைய தட்டி கொடுக்குறாரு. பரவாயில்லடா கண்ணு மாறுகன்னு உண்மையை சொன்னேடா, ஆ, உனக்கு கேஸ் இல்ல போடான்ட்டாரு. அப்படியா? அப்படி ஒரு கலாகத்தை நான் இழுத்து விட்டு ஆனா வருவேன். செய்யறேன் செஞ்சு விட்டு மார்கன்னு சொல்லி எப்படி நீ வந்து உழப்பி விட்டு தப்பிச்சிருக்க பாத்தியா? ஏன்னா பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. அந்த மாதிரி நீ பொய்ய சொல்லி தப்பிச்சிருக்க. அந்த மாதிரி தப்பிச்சுக்கிறேன். உங்க கழகம்னா கடைசியில காவல்துறை அதிகாரிட்ட போய் முடியும். சரி. இப்ப நீங்க பூலோகத்துல எப்படி சண்டை போடுவீங்க? எப்படி சண்டை கோவம் போடுவோம்? வந்தா கம்பு எடுத்து அடிச்சுக்கிருவீங்க. ஆமா. நான் அன்பால மக்களை திருத்துவேன். நான் கல்லால நான் சொல்லால மக்களை திருத்துவேன். நான் சொல்லால சொல்லுவேன். அதத்தாங்க சொல்றேன், நான் தாய சொல்லால திருத்துவேன்றே. சொல்லால திருப்பீங்களா? நீங்க கத்தி எடுத்து குத்திக்கிருவீங்க. ஆமா. நான் புத்தியால மக்களை திருத்துவேன். ஓ நீங்க கோவம் வந்து அருவாள் எடுத்து கூட வெட்டிக்கிருவீங்க. நான் அறிவால மக்களை திருத்துவேன். அடடடா. உங்களுடைய சண்டை வேற, என்னுடைய கலகம் வேற. ஓ. கால் வைத்தால் கலகம், நாட்கடந்தால் நன்மை இருக்காங்க. அடடடா. நான் யார் தெரியுமா? அதாவது இந்த நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்றீங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, நாரத மகரிஷி நானு. நீங்க நாரதரா? ஆமா. சத்தியமா? சத்தியமா நாரதரியா? உண்மையிலேயா? உண்மையே நம்ம ஆகாச மேல சத்தியமா நாரதர் மகரிஷியா நானு? உண்மையிலே நாரதரா? உண்மையிலே நான் தான் நாரதரு. நான் சொன்னா நான் ஒத்துக்குருவேனா? மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? நீங்க உண்மையிலே கேளுங்க, நாரதரா இல்லையான்னு கேளுங்க. சரி. ஆ, ஓ இப்ப நாரதர் நம்ம சொல்லி இருக்கீங்கல்ல, ஆமா. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்க போறீங்க? நெசமா தானே? கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்வதற்காக. சரி கேளுங்க. ஆனா நான் திரும்ப கேட்பேன். கேளுங்க. ஆ, தக்காளிக்கு புருஷன் யாரு? தக்காளிக்கு புருஷன் யாரு? தக்காளின்றது ஒரு சாப்பிடக்கூடிய உணவு பொருள். அதுக்கு எப்படியா புரிஞ்சு இருக்க முடியும்? புருஷன் இருக்கேன். ஏ, தக்காளிக்கு புருஷன் இருக்கேன். தக்காளிக்கு ஒரு நியாயப்படி பேசுவோம். தக்காளிக்கு எப்படியா ஒரு புரிஞ்சு இருக்க முடியும்? புருஷன் இருக்காங்க. தக்காளி புரிஞ்சு இருக்கா? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க, இல்ல தெரியலன்னு சொல்லுங்க. ஏய், இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட பேச. ஒரு கேள்வின்னு கேட்டா ஒரு நியாயமான கேள்வியை கேளு. கேட்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க. பூலோகத்துல கல்யாணம் பண்ணி வச்சா யாருக்கு ஒரு ஆண்மனுக்கும் ஒரு பெண்மகளுக்கு கல்யாணம் பண்ணி இப்ப வைப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆ, நான் நாரதர் மகாமுனிவர். நீங்க சரி மேலோகத்துல இருந்து பூலோகத்துல வந்திருக்கீங்க. சரி. நாங்க அடுத்த ஜீவனங்களை பூரா நீங்க நீங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆ, இந்த ஒரு தெய்வ சோளத்துல நீங்க தான் ஒரு சாமியாரு. சரி. உங்களுக்கு தெரியாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. ஆ, தக்காளிக்கு புருஷன் யாரு? டேய், தக்காளியில் சாப்பிடக்கூடியதுக்கு எப்படியா ஒரு புரிஞ்சு இருக்க முடியும்? இருக்கேன். அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்ல. எங்க சொல்லு பாப்போம். புளியம்பழம். புளியம்பழமா? ஆமா. டேய், தக்காளின்றது அது வேற பொருள். ஆமா. அது செடியில காய்க்கிறது. ஆ. புளிய மரம்ன்றது அது புளியம் பழம். ஆ. அது மரத்துல காய்க்கிறது. ஆ. ரெண்டுக்கு எப்படி நீ சம்பந்தம் இல்லாம சொல்ற? ஏன்னு கேளுங்க. சொல்லுங்க. தக்காளி வந்து பொண்டாட்டி, சரி புருஷன் வந்து புளியம்பழம். சரி. ரெண்டும் சேர்ந்தாதான் ரசம் வைக்க முடியும். சரி. இந்த பூண்டு, இந்த மிளகு சீரகம்லாம் பூரா அப்புறம் உங்க தாத்தா பாட்டிய. ஓஹோ, சாப்பிட்ற பொருளை சொல்றீங்களா? இருக்காங்க. தக்காளி புளியம்பழத்தையும் போட்டாதே ரசம் வைக்க முடியும். சரி, இது கையில என்ன இருக்கு? சப்ததாள கட்டை. இதுக்கு புருஷன் இருக்கான் தெரியுமா? இதுக்கும் தக்காளிக்கு ரசம் வைக்கிற வச்சு சொன்ன புளியம்பழத்தை போட்டு அதை கூட ஏத்துக்கிறேன். ஆ. இதுக்கு எப்படி அப்படி இருக்க முடியும்? புருஷன் இருக்கான். சப்ததாளம். இது சப்பலா கட்டையா? சப்பலா கட்டைக்கு புருஷன் ஆறுன்னு உங்களை கேட்கிறேன். சும்மா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு. தெரியுமா தெரியாதா? டேய், கிடையாது அப்படின்னா கிடையாதுயா. இருக்கான். டேய், நீயா உன்னை சும்மா வந்து எதையாவது ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. உண்மையிலே இருக்கான் சாமி. ஏய், நான் தெரியும் சொல்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாதா? ஆறு. கிடையாது. எப்படி ஒரு இதுக்கு சப்பலா கட்டைக்கெல்லாம் புரிச்சேன் கிடையாதுயா. சப்பலா கடைக்கு புருஷன் யாருன்னு சொன்னா ஆசாரி. ஆசாரியா? அவர் தானே செய்யறாரு. டேய், சும்மா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு. ஆசாரி வந்து அவங்க செய்யறாங்க. வச்சிருக்காது யாரு? நான் தானே வச்சிருக்கேன். வெங்காயத்துக்கு புருஷன் யாரு? டேய், போயா சும்மா எப்ப பார்த்தாலும் அதுக்கு புரிச்சு யாரு இதுக்கு புரிச்சு. நீ கல்யாண புரோக்கர் வேலை பாக்குறப்ப நீ என்னட்ட மாட்டுல நாரதர் எல்லாம் போய் சேர்த்துட்டாங்க. அப்படியா? இப்ப என்னட்ட வந்து மோதிரம்னு நினைக்கிறேன். ஆ. பயப்படாத, ஏ, நீ நல்லா இருப்ப. இங்க பாரு, இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நகைச்சுவையா போறீங்க, நானும் உங்களோட சேர்ந்து நகைச்சுவையா நானும் வந்துகிட்டே இருக்கேன். நீங்க நகைச்சுவையா வரீங்க. ஆ. சரி, மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு எதுக்கு வந்தீங்க? கலகம் பண்றதுக்கு. கலகம் பண்ண வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அப்பா வேறு? பிரம்மா. என்ன தொழில்? படைக்கிறாரு. என்னென்ன படைக்கிறாரு? எல்லாத்தையும். எல்லாத்தையும் முதல் 84 லட்சம் ஜீவராசி எங்க அப்பா படைக்கிறாரியா? மண்ணை படைச்சது, எங்கப்பா? மரத்தை படைச்சது, எங்கப்பா? பூமியை படைச்சது, எங்கப்பா? வானத்தை படைச்சது, எங்கப்பா? ரேடியோவை படைச்சது, எல்லாம் எங்க அப்பா தாங்க படைக்கிறாரு. எல்லாமே உங்க அப்பா தானா? ஆமா. என்னைய படைச்சது? அதுவும் எங்க அப்பா. அப்ப எங்க அப்பா என்ன புளியங்க போடுங்க போனானா? ஏ, எல்லா உயிரிலும் எங்க அப்பா தான் படைக்கிறான்னு சொன்னல. அப்புறம் ஒன்னிய மட்டும் என்ன வேற ஆளா படைச்சிருக்க போறாரு? சரி, உங்க அப்பா என்னையவே படைச்சாப்னு சொல்லிக்கங்க. ஆமா. இல்லைன்னு சொல்லல. எல்லா ஜீவனும் உங்க அப்பா தான் படைக்கிறாரு. ஆமா. எங்க வீடு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைக்கு 20 வருஷமா கல்யாணம் ஆகி பிள்ளையே இல்ல. சரி. அப்ப உங்க அப்பா எங்க ஓனர்? டவர் கிடைக்கல, ஓட பண்ணு டவர் கிடைக்கலையா? பேசிக்கிட்டு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு அது காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? எங்க அப்பா படைக்கிறாரு. எதனுடைய அடைப்பில் படைக்கிறாருன்னா,
ஓம் என்ற பிரணவத்தின் அடிப்படையில் அந்தந்த உயிர்கள் செய்த ஊழ்வினின் அடிப்படையில் உயிர்களை படைக்கிறாரு. இப்ப ஒரு சிலருக்கு கல்யாணமாகி நீங்க கேட்ட கேள்வி அருமையான ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. சொல்லுங்க. இப்ப கல்யாணமாகி எல்லாத்துக்கும் நான் எப்படி குழந்தை பிறக்குது? ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகி வெகு நாட்களாக ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க, ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேக்குறீங்க. ஏன்னா ஊழ்வினின்னு சொன்னா மின்வினை. ஒருவேளை அவங்க செய்த பாவங்களோ, இல்ல அவங்க அம்மா அப்பா செய்த பாவங்களோ, இல்ல அவங்க தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் செய்த பாவங்களா கூட இருக்கலாம். இல்லைன்னா போன பிறவியில் அவங்க செய்த பாவங்களா இருக்கலாம். இப்ப நான் சுருக்கமா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது கொடிய பாவங்களை செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்த பிறவியில் அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் போயிடும். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம போகும் சொன்னா, ஒரு சில பெண்கள் அந்த காதலிக்கிறோம்ன்ற பேர்ல என்ன செய்வாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பமாயிருவாங்க. ஒரு சில பெண்கள், எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பெண்கள் வந்து அவசரப்பட்டு கர்ப்பமாய் என்ன செய்யறாங்க, அது வெளியே தெரிஞ்சா கல்யாணத்துக்கு முன்னாலே குழந்தை இருந்தா வெளியே அதிகமாய் போகுமே தெரிஞ்சா, அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, குப்பத்தட்டிலையோ அனாசிரமத்திலயோ முட்புதர்லயோ எங்கேயாவது வீசிட்டு போயிடுவாங்க. இன்னமும் எவ்வளவு செய்திகளை நம்ம பாக்குறோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஒரு குழந்தைய வந்து ஒரு முள்புதர்ல இருந்து கண்டெடுத்து அனாதர ஆசிரமத்துல எடுத்து அந்த குழந்தைய கொடுத்தாங்க. கண்டிப்பா. ஆமா. அப்படி ஒரு பச்சிளம் குழந்தைய பெத்து அந்த தாழப்பட்டவள் வீசி எறிஞ்சிட்டு போறாங்களே, இந்த மாதிரி கொடிய பாவங்களை செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்த பிரிவுல குழந்தை இருக்காது. ஏன்னா ஊழ்வினை அந்த செஞ்ச பாவம் சும்மா விடுமா? ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அம்மா பேரு கலைவாணி. ஆய முடியா காரைக்குடியில கொய்யாப்பழம் வைக்குது. மக்களுக்கு தலைமை கொய்யாப்பழம் வைக்குதா? எங்க அம்மா எங்கயா கொய்யாப்பழம் வச்சு சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்ப உங்க அம்மா பேரு கலைவாணி. சரஸ்வதி நாமகள். சரஸ்வதி மைனா. நீங்க இப்பயாச்சும் தெரியுதா? சரஸ்வதி மைனா. ஆமா. செமினி கணேசன் கொண்டாடி புருஷன். செமினி கணேசன் யாரையா சொல்ற நீங்க? சரஸ்வதி அது கிடையாது. சும்மா எங்க அம்மா கல்விக்கு அதிபதி, உயிர்கள் அனைத்துக்கும் பேசக்கூடிய சக்தியை கொடுக்கவில்லை. என் தாய் கலைவாணி. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி உண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டு இருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசனோடு சரியாசனம் வைத்த தாய் என்று வணங்கக்கூடியவள் என் தாய். அந்த வெண்தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய வீணை வச்சிருப்பாங்கல்ல கையில, அப்படி வீணை வச்சிருக்கக்கூடிய தண்டி வச்சிருக்குமே, அத்தை தண்டியெல்லாம் இல்லையா, சும்மா சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி உலகத்துள்ள அனைத்து உயிர்களுக்கும் பேசும் சக்தியை கொடுக்க என் தாய் கலைவாணி. எல்லாரும் வாயிலும் எங்க அம்மா தான் இருக்குது. ஏன் வாயிலுமா? உங்க அம்மா அப்புறம் என்ன, அப்ப எல்லாரும் வாயில இருக்க, அப்புறம் எங்க அம்மா வாயில இல்லாம இருக்கு. ஏன் வாயில என்ன கக்குசா உங்க அம்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? வாயில இருக்குதுன்னா தவற. நாமகள் என்ன நாக்குல உட்காந்து இந்த நாக்கு மேல எங்கேயும் தட்டினா தானே பேச முடியும். அப்ப நாக்குல உட்காந்து தட்டுறது யாரு? எங்க அம்மா. சரி, இவள நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன கேள்வி தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சாலும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க. வண்டியில மாட்டு வண்டியில ஒருத்தன் தேங்காய் ஏத்திக்கிட்டு போறேன். மாட்டு வண்டியில தேங்காய் ஏத்திட்டு போறேன். தேங்காய் ஏத்திட்டு போறேன். சரி, தேங்காய் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துருச்சு. அவன் பார்த்துட்டு என்னடா தேங்காய் ஒரு தேங்காய் தானே விட்டுட்டேன் அப்படின்னு போயிட்டான். ஒரு காய் தானே போனா, ஒரு காய்க்காக தானே போனா போயிட்டு விட்டு போயிட்டான். சரி, அடுத்து ஒருத்தன் வாரையான். என்னடா தேங்காய் அப்படி பாதையில கிடக்குன்னு சொல்லி பிறங்காயில தள்ளி விட்டு போயிட்டான். பிறங்காயில தள்ளி விட்டு போயிட்டான். அடுத்து ஒருத்தன் வாரையான். என்னடா வழியில ஒரு தேங்காய் கிடக்கு அப்படின்னு சொல்லி உடைச்சு திண்டு விட்டான். சரி, உடைச்சு திண்டு விட்டு கொட்டாச்சியை கீழே போட்டு போயிட்டான். சரி, அடுத்து ஒருத்தன் வாரையான். இதனடா வழியில ஒரு கொட்டாச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி குச்சியை செதுக்கி அப்பையா செஞ்சு 1,000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான். தேங்காய் விட்டு போனேன் பாரு, அவன் கெட்டிக்காரனா? இல்ல பிறங்கல்ல தள்ளி விட்டானே அவன் கெட்டிக்காரனா? இல்ல தேங்காய் திண்டேன் பாரு அவன் கெட்டிக்காரனா? இல்ல ஆப்ப செஞ்சு போனேன் பாரு அவன் கெட்டிக்காரனா? தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா உள்ள போயிரும். ஏயா இது என்னையா ஒரு கேள்வி? ஒரு தேங்காய் அதை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க, தேங்காய் கீழே விழுந்துருச்சு, அதை வேணாம்னு விட்டுட்டு போனேன் அவனை நம்ம வந்து அறிவாளி ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா ஒரு பொருள் கஷ்டப்பட்டு விளைஞ்ச பொருளை வந்து லாதியா ஒருத்தர் கீழே போட்டு போகிறேன்னா அவன் நம்ம அறிவாளி ஏற்றுக்கிற முடியாது. இப்போ அதுபோல் தேங்காய் கீழே கிடக்கு, ஆகா இது ஒரு உணவுப் பொருள், எதுக்குன்னா பயன்படுமே அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால் தேங்காய் சிவனுடைய அம்சம். அப்படிப்பட்ட தேங்காயை காலில் ஏற்றி வச்சுட்டு போயான் பாரு, அவனையும் நம்ம வந்து அறிவாளியை ஏற்றுக்கிற முடியாது. அந்த தேங்காயை உடச்சி சாப்பிட்டான் பாருங்க, அவனை கூட ஒரு வழியில் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அந்த கொட்டாச்சியையும் வீணா போன அந்த கொட்டாச்சியை என்ன பண்ணுறான், ஒருத்தன் அகப்பையா செஞ்சு அதை வந்து காசு குத்தியான் பார்த்தியா, அவனை வேணா அறிவாளியை ஏற்றுக்கலாம். என்னையா இழிக்கிற? நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன். நியாயமான தானே நான் சொல்றேன். நீங்க சொன்னா ஏத்துக்கிறவனா? என்னையா நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறவனா? என்ன மக்களை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிறவாங்க, நான் ஏத்துக்கிற முடியாது. ஐயா கொட்டாச்சிய நல்லா கெடுக்கிறேன். கொட்டாச்சி ஆப்ப செஞ்சு வித்தானோ 3,000 ரூபாய்க்கு வித்தான்னு சொன்னீங்கல்ல, அவன் கெட்டிக்காரன்னு சொல்றீங்களா? கிடையாது. இந்த தேங்காவை பிறங்கல்ல தள்ளி விட்டு போனேன் பாரு, அவனும் உசுரோட இருக்கான். இந்த தேங்காவை போட்டுட்டு போனேன் பாரு, அவனும் உசுரோட இருக்கான். தேங்காய் திண்டவன் செத்து போயிட்டான். அது செய்வன தேங்காயா
தாத்தனமா பேசிக்கிட்டு ஏயா செய்வனுக்கு சரி பரவாயில்ல ஆ, ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி நான் நாரதர் என்ன நல்லா இப்படித்தான் இருக்கணும். ஆ. ஏன்னு கேட்டா ஆ. நேத்துலாம் பொன்னமராதிக்கு ஒரு நாரதர் வந்திருந்தாரு. பொன்னமராதிக்கு பண்ணீங்களா ஆமா, நேத்து? நேத்து சரி ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. கேட்ட கேள்வியும் பதிலும் சொல்ல தெரியல. ஆ. ஆனா இன்னைக்கு ஒரு நாரதரை சந்திச்சிருக்கேன்னா ஆ. பரமாரெல்லாம் சந்திக்கிறேன். உங்களையும் சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருங்க, 4 நாளைக்கு நல்லா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆ. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. உண்மை அந்த வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கேள்வி இருக்கு. ஆ. சரி கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஏன் பொண்ணுங்கன்னு வச்சிருக்கீங்களா? என் பொண்ணு வேணுமா? நீதானே அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா? நீ கல்யாண புரோக்கரா நீ? இல்லங்க ஆ, கல்யாணம் சாமிக்கு அப்ப கேக்குறீங்களா? நடைமுறையை நம்ம கல்யாணம் ஆச்சா பிள்ளை விட்டிருக்கான்னு கேக்குறீங்க. கேக்குறேன். கல்யாணம் ஆகல, ஆசை இல்ல மனசுல. முற்றும் திறந்தவன் மூவாசையும் வெறுத்தவன். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை 3 விதமான ஆசையை வெறுத்துட்டேன். எல்லாமே விருத்தாச்சா? வெறுத்துட்டேன் சுத்தமா இல்ல. சுத்தமா. எல்லாம் இருக்கியா, மனசுல ஆசை கிடையாது மனசுல. ஓ சரி சாமி. ஆ. இப்ப எதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு ஆ. அவனத்தோட வந்தா நீ உங்களுக்கு ஆசை வருமா? ஏய், சும்மா மனசுல ஆசை இருந்தா தானே அனுபவிக்கணும் தோணும். அந்த விதமான ஆசையை மனசுல கிடையாதுயா. அப்ப மூணும் இல்ல. 3 இல்லைன்னா 3 விதமான ஆசைகள் கிடையாது மனசுல. ஓ ஆ, சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல, ஆசை மனசுல இல்ல. நீங்க ஏன் ரொம்ப வருத்தப்படுறிய? பிள்ளை குட்டிலாம் இருக்கா? கல்யாணமே ஆகலைன்ற அப்புறம் பிள்ளை ஊட்டிருக்காண்டா. சரி ஒரு சுத்தமா இல்ல. ஏங்க சுத்தமா மனசுல ஆசை இல்லைங்க, அப்படி சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கியா? ஏய், சரி சாமி. இப்ப எல்லாம் இருக்கியா, சரி. பயன்படுத்த மாட்டான். அந்த ஆசை கிடையாது மனசுல. சாராயம் குடிப்பீங்களா? சாராயமா? நீங்க அந்த பழக்கமே கிடையாது, வாடே ஆகாதியா. பாக்கு ஆஹா, போயல அந்த எந்த பழக்கமும் கிடையாது. சீரட்டு ஏய், அந்த எந்த விதமான பழக்கம் போதை பழக்கமே கிடையாதுங்க எனக்கு. கணேஷ் போயல டேய், எதையுமே அந்த மாதிரி போதை வசதிகளே தொட மாட்டேங்க நானு. நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்கணும்? மக்களுக்கு தனமா பேசிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாதவரு அப்புறம் எதுக்கு நீ இருக்க? நீ அதுக்காண்டி இதெல்லாம் பயன்படுத்தினாத்தே உயிர் வாழணுமா? இதெல்லாம் பயன்படுத்தணும் நிலைமை என்ன ஆகுது தெரியுமா? எங்க பக்கத்து வீட்டுக்கார உண்மையில நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன். என் கண்ணுக்கு கண்ணார சரி. இந்த 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 நசுக்கி போறாங்க பாருங்க, உதட்டுல வச்சு அமுக்குறாங்க பாருங்க. ஆமா. இந்த இப்படியே 24 மணி நேரம் எப்ப பார்த்தாலும் அது வாயில ஒரு சரிமா அதைச்சிக்கிட்டே இருப்பாரு. இப்படி அதைச்சிக்கிட்டே இருந்தவரு வாய் புற்றுநோய் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அணுவா ஒரு 6 மாசம். உண்மையிலே எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 6 மாசம் அவரு அப்படியே இந்த நாக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே நாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வெளியே தள்ளிருச்சு, அப்படி வந்துருச்சு. புற்றுநோய் ஏற்பட்டு கடைசியில் ஆகாரம் எதுவும் சாப்பிட முடியாம சரி அந்த மனுஷன் அந்த புற்றுநோய் பாதிப்பால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகாரம் எதுவும் சாப்பிட முடியாம சரி அவரை சித்திரை விட்டு செத்தார் அந்த ஆளு. அதாவது எனக்கெல்லாம் வராது சாமி. அதாவது நல்ல சவுண்ட் என்ன தெரியுமா? நல்ல மனுஷன்யா, படுத்தாரு, நெஞ்சு வலிக்குன்னு படுத்தாரு, அப்படியே இறந்து விட்டாரியா, நல்ல சாவியா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி விழுந்தமா போனமான் இருக்கதே நல்ல சாவு. இந்த மாதிரி வந்து இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி சித்திரை விட்டு சாகணுன்றது தேவையா? தலையெழுத்தா? நேத்து ஒரு ஆளு தவறி போனாரு. எப்படி தெரியுமா? எப்படி தவறினாரு? பெரிய சண்டியாரு. ஏன்னா ஊரா அவனை அப்படி பேசுவாங்க. நாசமா போக சாக மாட்டேன் வைக்க மாட்டேன்லாம் பேசினாங்க. நேத்து ஒரு அந்த ஆளு முன்ன செத்த உடனே சுடுவாட்டில் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவன் நல்ல மனுஷனியா, புள்ள குட்டிலாம் விட்டுட்டு போயிட்டானே, செத்தாலும் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? ஆமா, வாழ்ந்தாலும் நல்ல பேர் கிடைக்க முடியாது. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானு சொல்லியிருக்காங்க. குற்றம் இல்லாமல் சுற்றம் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேரு? வீரத்தேவன். வீரத்தேவன். அப்பா பேரு? நம்பிராசு. நம்பியார் மேனா? நீ எங்க அம்மா நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. உடன் பிறந்தவர்கள்? அண்ணன் தம்பி 7 பேர் சாமி. 7 பேரு. என்ன ரொம்ப சலுப்பா சொல்றியா? இந்த 7 பேத்துல 4 பேர் அவங்க வேலையை பாக்குறாங்க. சரி. இந்த 3 பேர் கீழே இருக்கிறவங்க 2 குண்டு ஊமையா இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்களா? நடுவுல இருக்கவே சாமி அதை வேணும் இது வேணும்னு பாதி சாமத்துல போட்டு சொல்ல வந்தேன். யார் உன் தம்பியா? தம்பி. சேட்டவன் என்ன காத்த சேத்து 2 இருக்கிற விட்டு விட்டு கவலைப்பட்டுக்கிட்டு. ஏன் சாமி நீங்க வேற கொல்லிக்கட்டையெல்லாம் கொண்டுகிட்டு போனேன், புளிச்சுன்னு எச்ச துப்பிட்டியா? காத்தனமா பேசிக்கிட்டு. சரி பரவாயில்ல, உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சே? எங்களுக்கு கிடைக்கிறதே வந்து பக்கம் எடுத்து கிடைக்கிற 1/2 மணி நேரம் தான். ஏன் இப்படி கறி கிடைச்சிங்க மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? சரி, உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. சரி சாமி. உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சே? ஆலோல சோன் கேட்டிருக்குமே. நான் அப்பயும் சொன்னேன், ஓலையில ஒண்ணுக்கு இருக்காங்க சட சடன்னு சவுண்ட் கேட்கும். அந்த சத்தம் சொல்லியா? ஆலோலம் சோன்ற இனிமையான சத்தத்தை. என்னுடைய தங்கச்சி காவாக்குது, என்னுடைய குட்டி காவாக்குது. சொல்லியா? உங்க தங்கச்சி. ஆமா. அவங்க நான் சந்திக்கணும். ஆமா. அதுக்கு முன்னுக்கு ஏன் ஆளை நீங்க சந்திக்கணும். உனக்கும் ஒரு ஆள் இருக்கா? என்ன சாமி என்னைய பார்த்தா மனுஷனா தெரியலையே? சரி பரவாயில்ல. உங்களுக்கு 3 இல்ல, எனக்கு
விளக்கமா இல்ல. அப்ப உங்களுக்கு ஏன் ஆள் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஆள் இருக்கு. எனக்கு ஆள் இருக்குல்ல. சரி அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் பண்றேன். அடியா சப்பட்டை, கூட்டிட்டு வரீங்களா? அடியா சப்பட்டை. என்னங்க சத்தத்தையே காணா? வாழ அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு வாங்க. நான் கூட்டிட்டு வரேன். நான் பண்றேன். நீ என்னத்த பண்றீங்க? ஆசீர்வாதம் பண்றீங்க. அப்படி சொல்லுங்க விளக்கமா. வந்து குனிய சொல்லு. ஆசீர்வாதம் பண்றதுக்கியா? குனிஞ்ச காலில் ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் பண்ணுவல்ல. லேக்கான சாமி ஒரு நோக்கமா தான் இருக்காங்க.